குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, பருப்பு பொடி, மிளகா பொடி, இட்லி பொடி, எது ஒன்றா சொல்லுங்கள். சில்லியாக சரி கிறிஸ்பி தோசையை பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க கண்ணுங்களா. வாழ்கிறது சாப்பிட்றதுக்காகவும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். தேங்க்யூ சொல்லுமா. காட் பிளஸ் யூ. குட் ஆஃப்டர்நூன். டியூஸ்டே லஞ்ச் புளி சாதம் கொஞ்சம் வச்சுக்கணும், லெமன் ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கணும், வேர்க்கடலாம் போட்டிருக்கு. அப்புறம் தான் சில்லியா பொறுக்கி எடுத்து தருவா. தயிர் சாதம் தொட்டுக்க வச்சுக்கணும், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் சைடில் வச்சுக்கணும், அப்பளத்தை வச்சு ஆக்சுவலி சம்மர் வந்து நாங்கள் வெளில தான் உட்காந்து சாப்பிடுவோம். சம்மரில் இந்த வீடியோக்காகலாம் இல்லை, ரெகுலராக நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். நான் ஒர்க் பண்ணும்போதும் சில்லியா அப்படி தான் பேக் பண்ணி கொடுப்பா. பிஸ்னஸ் பண்ணும்போதும் 2-3 பேர் கட்டி தான் கொடுப்பா. எக்ஸ்ட்ராவாக ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட மாட்டேன், வீட்டில் சாப்பாடு அப்படியே சாப்பிடுவேன். நைஸ் லஞ்ச் இல்லையா. தேங்க்யூமா. காட் பிளஸ் யூ. குட் ஈவினிங். டியூஸ்டே டின்னர் அதே புளி சாதம், லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு. என்ன செய்யறது? அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அக்கெல்லாம் சொல்லிட்டு சிரிக்கிற என்ன கண்ணம்மா. தேங்க்யூ சொல்லியா. காட் பிளஸ் யூ.